ஹே ஆல் வெல்கம் பேக். சிக்கன் சமோசா அண்ட் பன்னீர் சமோசா உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஆனியனை இப்படி நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நல்ல ப்ரௌனிஷ் கலர் வர அளவுக்கு வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதையும் அகைன் ஒரு 30 செகண்ட் மாதிரி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறமா குட்டி குட்டி க்யூபாக வந்து நான் சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி அண்ட் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இது எல்லாமே தண்ணி ஊற்றாமே ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வதக்கிக்கிட்டே இருங்க. அண்ட் தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சூப்பரான சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சேம் மெத்தட்லேயே பார்த்தீங்கன்னா ஆனியன் போட்டு எல்லா மசாலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மஞ்சள் தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் போட்ட பிறகு இந்த பன்னீரை வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு வாட்டரே ஊற்றாமல் நம்ம நல்லா எப்படி வதக்கி எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஸ்டஃபிங் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிக்கன் ஸ்டஃபிங் அண்ட் பன்னீர் ஸ்டஃபிங் ரெண்டுமே ரெடி. இப்போ நம்ம ஃபில்லிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்வீட்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டோடைய சமோசா ஷீட் தான் இது. 50 ஷீட் பார்த்திங்கன்னா 99 ருபீஸ்க்கே வந்து கிடைக்கும். இதை நான் வந்து இன்ஸ்டாமார்ட்டில் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். மைதா அண்ட் வாட்டர் பேஸ்ட்டை வந்து நம்ம ஸ்டிக்கிங்காக ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ள ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அகைன் வந்து ஈஸியாகவே நம்ம வந்து மைதாவுடைய பேஸ்ட்டை போட்டு ஈஸியாகவே நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். நம்மளுடைய சூப்பரான சமோசா வந்து ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். ஏன்னா அதுக்கு மேலே போட்டால் ரொம்பவே ஸ்டஃபிங் அண்ட் க்ளோஸ் பண்ண வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஃபோல்டு பண்ணுறதுக்கு. ஸோ அடிக்கடிக்கு வந்து இந்த மாதிரி மைதாவுடைய பேஸ்ட்டு போட்டு அழகாக வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் 10 சமோசா வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கேன். பன்னீரில் ஆல்ரெடி ஒரு 25 சமோசா வந்து அந்த சிக்கனில் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்ட்டாகவே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.